சென்னை பழவந்தாங்கல் கோவில் விழாவில் சுவாமி நீராட்டு விழாவின் போது குளத்தில் இறங்கிய அர்ச்சகர்கள் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தீர்த்தவாரி நிகழ்வில் நடந்தது என்ன? குளத்திற்குள் மூழ்கி உயிரிழந்த அர்ச்சகர்களின் உடல்களை தீயணைப்பு துறையினர் மீட்டு வந்த காட்சிகள்தான் இவை. 5 பேர் உயிரிழக்க காரணம் என்ன? சென்னை மடிப்பாக்கம் அடுத்த நங்கநல்லூரில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் தீர்த்தவாரி திருவிழா நடந்து வருகிறது. தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுவாமி சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளத்தில் நீராட்டி மீண்டும் கோவிலுக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். தர்மலிங்கேஸ்வரர் கோயிலின் அர்ச்சகர்கள் 20 பேர் சுவாமியை ஊர்வலமாக எடுத்து வந்து மடிப்பாக்கம் மூவரசம்பட்டு குளத்திற்குள் இறங்கினர். குளத்திற்குள் அர்ச்சகர்கள் சூழ்ந்து நின்று சுவாமியை நீராட்டி கொண்டிருந்த போது ஒரு அர்ச்சகர் திடீரென குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டார். சில வினாடிகள் நீரில் தத்தளித்தவர் நீருக்குள் மூழ்கிவிட்டார். உடனே அவரை மீட்கும் முயற்சியில் அருகே இருந்த அர்ச்சகர்கள் ஈடுபட அவர்களும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் குளத்திற்குள் இறங்கினர். குளத்திற்குள் மூழ்கிய 5 அர்ச்சகர்களும் உயிரிழந்த நிலையில் 5 பேரின் உடல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். உயிரிழந்தவர்கள் நங்கநல்லூரைச் சேர்ந்த சூர்யா, ராகவன், பனேஷ், கீழ்கட்டளையைச் சேர்ந்த யோகேஸ்வரன், மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ராகவன் என்பது தெரிந்தது. மூவரசம்பட்டு குளம் சரியான பராமரிப்பின்றி நீரும் இல்லாமல் குப்பைகளால் நிறைந்து இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு இந்த குளம் சீரமைக்கப்பட்டு தற்போது 20 அடிக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆனாலும் குளத்தில் சேரும் சகதியும் அதிக அளவில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சாமியை தூக்கிட்டு படிக்கட்டில் இறங்கும் போது வழிக்கு ஒரு 5 பேர் உள்ளே போயிட்டாங்க. அது ரொம்ப ஆழமான குளங்கிறதுனால மீட்க முடியல. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க. முன்னாடியே இன்டிமேட்டும் கோயில் அத்தாரிட்டிஸ் கொடுக்கல போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் இந்த வேலை செஞ்சதுனால என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கணேஷ்ன்றவர் இறந்துட்டார் சார். குளத்திற்குள் இறங்கிய அர்ச்சகர்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி மிகவும் கவனமாகவே சுவாமியை நீராட்டினர். ஆனால் குளத்திற்கு உள்ளே நீருக்கு அடியில் இருந்த பல படிக்கட்டுகள் முற்றிலும் உடைந்து இருக்கின்றன. படிகள் உடைந்து இருப்பதை அறியாமல் அதில் கால் வைத்த அர்ச்சகர் குளத்தின் ஆழமான பகுதிக்குள் விழுந்து இருக்கிறார். அவரை மீட்பதற்காக அடுத்தடுத்து சென்றவர்களும் படிகள் உடைந்து இருந்த இடத்திலேயே கால் வைத்ததால் அவர்களும் நீருக்குள் மூழ்கி உயிரிழந்து இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆழம் 25 அடியாக இருக்கும். 25லேருந்து ஒரு 30 அடி இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் சைட்லலாம் சுத்தம் பண்ணி ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எங்கள் அசோசியேஷன்லேயே எங்கள் தலைவர்லாம் எல்லாருமே ஒரு அறிக்கையும் விட்டுருந்தாங்க. இந்த குளத்தில் இறங்கக்கூடாது, சைடில் தான் நடக்க தான் நாங்கள் போட்டிருக்கோம், இறங்கக்கூடாது. அதையும் மீறி இவங்க எப்படி இறங்கினாங்களா என்னன்னு தெரியல. அப்போ நான் கேள்விப்பட்டு நான் வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் விழுந்தார். அவரை பிடிக்க போய் தான் ஒரு 5 பேர் ஒவ்வொருத்தராக விழுந்து ஸ்லிப்பாகி போனாங்க. ஸ்லிப்பாகி விழுந்தாங்க. அதில் தான் இந்த மாதிரி நடந்தது. அது
அதாவது குளத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இறங்கிட்டாங்க, அதுதான் விஷயம். மற்றபடி இந்த ஊர் மக்கள் யாராவது மூவரசம் மட்டும் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தெரியும். குளத்தை எல்லாம் அங்கே இருக்க பசங்க ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது தெரியும். இப்போ அது இவங்களுக்கு யாருக்குமே நெங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க அந்த கோயிலிருந்து வரவங்களுக்கு யாருக்குமே என்னுடைய ஆழத்தினுடைய தன்மை தெரியல, அதனால தான் நடந்திருக்கு. 5 பேர் உயிரிழந்ததை அறிந்ததும் சென்னை போலீஸ் கமிஷனர் சங்கர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அங்க டீப்பா இருக்கு, அவங்க ஒரு குறிப்பிட்ட அவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி அதை மீதி பேர் காப்பாற்றது போனனால அந்த மாதிரி நடந்து சொல்றாங்க. பட் அது விசாரணை விஷயம் இன்னும் அதில் அந்த 5 பேர் கொஞ்சம் பாத்துக்கிருக்காங்க தெரியுது. ஃபெஸ்டிவல் புரோட்டோகால்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அது நம்மள சொல்ல முடியாது தற்சமே. அது என்ன மாதிரி கோயில் செக் பண்ணணும், அந்த கோயிலுக்கு யாரோட பொறுப்பு இருக்கிறாங்க. இங்கே இது சொல்றாங்க அது பஞ்சாயத்து குளம், கோயில் குளம் கிடையாது. அது டிவோட்டிஸ் வந்திருக்காங்கன்னு என்ன வச்சு வந்திருக்காங்க, அதை செக் பண்ணணும். தற்சமே சொல்ல முடியாது மாதிரி. தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 5 அர்ச்சகர்கள் உயிரிழந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.